பொதுமை. Universality and necessity have their source not in sensation or perception, but in understanding itself. What is the source of necessity? What is the source of universal? பொதுமை என்று சொல்லுகின்றமே, கட்டாயம் என்று சொல்லுகின்றமே, இந்த கட்டாயம் பொதுமை என்பதற்கு அடிப்படையாக இருப்பது எது? புலகாட்சி கிடையாது என்று சொல்லுகின்றான் காண்ட். So the source of universal and sensation have their source not in sensation or perception, but it has its source in understanding. ஏன்னா பொதுமையும் கட்டாயமும் பொது புலக்காட்சிகளால் வருவன கிடையாது. ஏன்னா நம்ம அனுபவங்கள் வித்தியாசமானது. புலக்காட்சிகள் நாம் அடைய பெறுகின்ற அனுபவம் ஒரே மாதிரியாக கிடையாது. இன்னைக்கு கருத்த மேகத்தை பார்த்தோம், மழை வந்தது. நாளைக்கு மழையை பார்ப்போம், ஆனால் கருத்த மேகத்தை நாம் பார்த்திருக்க மாட்டோம். நமது அனுபவங்கள் நிச்சயமான அறிவை, நிரந்தரமான அறிவை, பொதுமையான அறிவை, கட்டாயமான அறிவை தரவல்லது கிடையாது. கருத்த மேகம் நம் மேகத்திலே பார்த்தோம் என்றால் மழை வந்துத்தான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. அந்த அனுபவம் நமக்கு அந்த கட்டாயத்தை தரவில்லை. Therefore பொதுமையும் கட்டாயமும் புலக்காட்சிகளால் வருவன அல்ல. அப்ப எதுல வருது? அவை அறிநிலை பண்புகளாக மனத்திலேயே இருக்கின்றன. அறிநிலை பண்புகள். அறிநிலை என்றால் ஆங்கிலத்தில் என்னவென்றால் அண்டர்ஸ்டாண்டிங். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நான் கேட்கிறேன். அறிந்து கொண்டாயா அப்படி அர்த்தம் அது தமிழ்ல. வேற அண்டர்ஸ்டாண்டிங் கூட இது வரைக்கும் நமக்கு தமிழ்ல தெரியாது. ஆனா எதுக்கு எடுத்தாலும் நம்ம சொல்லுவோம் டு யூ அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு. ஐ கான்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்ல. அண்டர்ஸ்டாண்ட்னா தமிழ்ல என்ன? அறிநிலை. அறிநிலை. அப்ப இந்த பொதுமையும் கட்டாயமும் எதன் அடிப்படையில் நாம் அமைய பெற்றவர்களாக இருக்கிறோம் என்றால் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்படுகின்ற தமிழோட அறிநிலை. So universality and necessity does not has its source on perception or sensation. And what is the source of universal and necessity? It is the understanding. It is the understanding according to Kant.